அன்பார்ந்த நெல்லை பாய்ஸ் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் தம்பி ராஜா அவர்களே, இயக்குனர் கமல்ஜி அவர்களே, இசையமைப்பாளர் ரஷாந்த் அவர்களே, திரைப்படத்தின் கதாநாயகன் தம்பி அறிவழகன் அவர்களே, கதாநாயகி தங்கை ஹேமா அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்துரை வழங்கி அமர்ந்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய அண்ணன் கலைப்புலி தான் அவர்களே, வாழ்த்துரை வழங்கி நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய அண்ணன் கே ராஜன் அவர்களே, திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் துணைத் தலைவர் அன்பு இளவல் தமிழ்குமரன் அவர்களே, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயலாளர் திருமிகு ராதாகிருஷ்ணன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திரு எஸ்கே சம்பத் அவர்களே, சஞ்சய் செல்வம் அவர்களே, மதன்குமார் அவர்களே, அபிநயா ஜென்சி அவர்களே, விஜித் அவர்களே, ரியாத் அவர்களே, வித்யாராம் அவர்களே, திருமதி லாவண்யா அவர்களே மற்றும் திரு சிவகுமார் அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இந்த திரைப்பட குழுவை சார்ந்த தொழில்நுட்ப கலைஞர்களே, திரளாக கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் நேரம் கடந்து இந்த நிகழ்வை நாம் தொடங்கியிருக்கிறோம் என்று ஒவ்வொருவரும் இங்கே பேசியதை நீங்கள் அறிவீர்கள். காலத்தாழ்வுக்கு நானும் ஒரு காரணம். அதற்காக என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நெல்லை பாய்ஸ் என்கிற இந்த திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழா, அதிலே பங்கேற்கிற ஒரு வாய்ப்பு, இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய தயாரிப்பாளர் ராஜா அவர்களுக்கும் இயக்குனர் கமல் அவர்களுக்கும் இந்த படத்தின் நாயகன் தம்பி அறிவழகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை முதலில் உரித்தாக்குகிறேன். ராஜா அவர்களை பற்றி திரைப்படத்தில் இன்றைக்கு மிக பெரும் ஜாம்பவான்களாக இருக்கக்கூடிய அண்ணன் தானு அவர்களும் அண்ணன் ராஜன் அவர்களும் பலரும் இங்கே பேசினார்கள். எனக்கு பெரிய அளவில் அவர் அறிமுகம் இல்லை. இயக்குனரும் தயாரிப்பாளரும் அறிவழகன் அவர்களோடு வந்து இந்த நிகழ்வுக்கு வர வேண்டும் என்று எனக்கு அழைப்பு விடுத்தார்கள். பல்வேறு பணிச்சுமைகளுக்கு இடையிலே எனக்கு சற்று தயக்கம் இருந்தது. ஆனாலும் மறுதலிக்க இயலவில்லை. அதற்கு முக்கியமான காரணம், இந்த படத்தின் நாயகனாக நடிக்கிற தம்பி அறிவழகன் என்னால் அன்போடு கென்னி என்று அழைக்கப்படக்கூடிய தம்பி, குழந்தையிலிருந்து என் மடியில் வளர்ந்த ஒரு பிள்ளை. நான் எண்ணி பெருமைப்படுகிறேன். திரைப்பட கதாநாயகர்களை தொட்டு பார்த்தால் போதும் என்கிற நிலையில் இருந்த நான் இன்றைக்கு ஒரு நாயகனை நானே மடியில் வளர்த்தேன் என்று பார்க்கிற போது அது பெரும் மகிழ்வை தருகிறது.
கே நகர் ஒட்டகப்பாளையத்திலே நான் ஒரு வாடகை வீட்டில் தங்கியிருந்தேன் சில காலம். அந்த வீடு தம்பி அறிவழகனுடைய பெற்றோர் திரைப்பட கேமராமேன் தம்பி வில்லாளன் என்கிற சிகாமணியின் வீடு. அவர் யார் என்றால் ட்ரம்ஸ் சிவமணி அவர்களின் மருமக பிள்ளை, மைத்துனர். அந்த வீட்டில் நான் இருந்தபோது இவன் 1 வயதோ 2 வயதோ 3 வயது குழந்தைகள் என்றால் எனக்கு அப்படி ஒரு பிரியம் உண்டு. அதிலும் இவன் வித்தியாசமானவன். பார்ப்பதற்கு மிகவும் அழகாக கவர்ச்சிகரமாக இருப்பான். அவ்வளவு அழகிய ஒரு குழந்தை, கொழுகொழுவென்று இருப்பான். அவன் நான் வெளியிலே சுற்றுப்பயணம் போய்விட்டு வந்து நள்ளிரவு வந்தாலும் அவனை பார்த்தால் விடமாட்டேன். காலையில் நிகழ்ச்சிகளுக்கு புறப்படுவதற்கு முன்பு அவனை பார்த்துவிட்டு தான் செல்வேன். அப்படி அவன் மீது ஒரு பிரியம். நிறைய கிள்ளி வைத்திருக்கிறேன், கடித்து வைத்திருக்கிறேன். அப்படி இருந்த ஒரு பிள்ளை இன்றைக்கு வளர்ந்து திரைப்படத்துறையிலே ஒரு கதாநாயகனாக ஒரு படத்தில் நடிக்கிறான் என்பதை அறிந்து உள்ளபடி நான் பெரிதும் மகிழ்ந்தேன். அவனை பார்க்கிற போதெல்லாம் எப்போது உன் படம் வருகிறது என்று திரும்ப திரும்ப கேட்பேன். எத்தனையோ பலர் அப்படி படங்களில் நடித்து அந்த திரைப்படங்கள் வெளியிடாமல் அப்படியே நின்று விடுவதையும் நாம் பார்க்கிறோம். திரைக்கே வராமல் போய்விடுகிறது. சிறு முதலீட்டு படங்கள் அப்படி பல நெருக்கடிகளை சந்திக்கின்றன. அவர்களால் பெரிய அளவிலே பிரம்மாண்டமான விளம்பரங்களை செய்ய முடிவதில்லை. வெளியீட்டாளர்களும் அந்த அளவுக்கு போட்டி போட்டுக்கொண்டு வாங்க வருவதில்லை. அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், விநியோகஸ்தர்கள். சிறு முதலீட்டு படங்கள் எத்தகைய நெருக்கடிகளை எல்லாம் சந்திக்கின்றன என்பதை நாம் அவ்வப்போது அறிகிறோம். அந்த வரிசையிலே இந்த படமும் ஒன்றோ? அறிவழகன் நடித்த படம் திரைக்கு வராமல் போய்விடுமோ என்ற கவலை எனக்கு இருந்தது. திடுமென போன வாரம் வந்து தயாரிப்பாளர் ராஜா அவர்களையும் கமல்ஜி அவர்களையும் அழைத்து வந்து அறிமுகப்படுத்தி, இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கட்டாயம் வர வேண்டும் என்று தன்னுடைய பெற்றோரோடு வந்து, அவருடைய தாயாரும் இங்கே வந்திருக்கிறார். அவர்கள் வந்து என்னை அழைத்த போது என்னால் மறுதளிக்க இயலவில்லை, மகிழ்ச்சி தாழவில்லை. கட்டாயம் நான் வருகிறேன், எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் வருகிறேன் என்று உறுதியளித்தேன். கட்சி அலுவலகத்தில் ஏறத்தாழ 200 பேருக்கு மேல் இன்றைக்கு திரண்டிருந்தார்கள். 5 மணிக்கே எனக்கு பதற்றம் வந்து விட்டது. 6 மணிக்கு நிகழ்ச்சி ஆயிற்றே. பெரிய தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் எல்லோரும் வருவதாக சொன்னார்களே, அவர்களெல்லாம் முன்கூட்டியே வந்து காத்திருப்பார்களே என்கிற பதற்றம். ஆனாலும் என்னால் உரிய நேரத்திற்கு வர இயலாத அளவுக்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நிறைய தோழர்கள் வந்து என்னை சூழ்ந்து கொண்டார்கள். அவற்றையெல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு நான் இங்கே வந்து உங்கள் முன்னால் நிற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தம்பி அறிவழகனை நான் நெஞ்சார வாழ்த்துகிறேன். அது என்னுடைய முதல் கடமை. அவருக்கு இப்படி ஒரு வாய்ப்பை தந்த ராஜா அவர்களுக்கும் கமல்ஜி அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அவர் பிரபலமான குடும்ப பின்னணியை கொண்டவர் அல்ல, ஏற்கனவே பல படங்களை நடித்து புகழ் பெற்றவர் அல்ல. ஆனாலும் அவரை ஒரு நாயகன் ஆக்க வேண்டும் என்று துணிந்து தம்பி ராஜா அவர்கள் ஒரு முதலீட்டை செய்திருக்கிறார் என்றால் அவருக்கு எப்படி என்னுடைய பாராட்டை தெரிவிப்பது, வாழ்த்துக்களை தெரிவிப்பது என்று திணறி நிற்கிறேன். அதற்காக அவரை நான் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தவும் பாராட்டவும் கடமைப்பட்டிருக்கிறேன்.
நெல்லை பாய்ஸ் கதை முழுமையாக நாம் இன்னும் திரைப்படத்தை பார்க்கவில்லை, தெரியவில்லை. ஆனால் அந்த எழுத்தை பார்த்ததும் நான் கேட்டேன், என்ன இந்த நெல்லையில் நிறைய அறிவாள்கள் இருக்கின்றன, கொடுவாள்கள் இருக்கின்றன. இந்த எழுத்தின் வடிவமைப்பிலேயே அருவாய் இருக்கிறதே என்று கேட்டேன். நெல்லை என்றாலே அருவாள் என்று சொல்லக்கூடிய நிலை. அப்படித்தான் அதை சித்தரிக்க வேண்டும் என்று இல்லை. திரைப்படங்களில் எனக்கு நெடுநாளாக உள்ள ஒரு பெரிய கேள்வி, வன்முறைகள் இல்லாமல் படம் எடுக்கவே முடியாதா என்ற கேள்வி. வன்முறைகளுக்கு முன்னுரிமை அல்லது முக்கியத்துவம் தராமல் திரைப்படங்களை எடுக்க முடியாதா என்ற கேள்வி. திரைப்படங்களில் காட்டுவதைப் போல் உள்ளபடியே மக்களிடையே வன்முறை கலாச்சாரம் இருக்கிறதா என்ற கேள்வி. இயக்குனர்கள் மாற்றி சிந்திக்க வேண்டும். ஒரு கதாநாயகன் என்றால் அவன் 10 பேரை ஒரே நேரத்தில் அடித்து வீழ்த்துவான், 100 பேரை எதிர்கொள்வான். பெரிய அளவில் ஒரு தாதாயிசம் அல்லது ரவுடியிசம் இருந்தால்தான் அவன் ஹீரோ என்று கட்டாயமாக வலிந்து அதை காட்டித்தான் ஆக வேண்டுமா என்ற கேள்வி எனக்கு உண்டு. நெல்லையில் எவ்வளவோ பேர் கல்விமான்கள் இருக்கிறார்கள், தொழிலதிபர்கள் இருக்கிறார்கள், ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள், நீதிபதிகள் தோன்றியிருக்கிறார்கள். இன்னும் பல்வேறு சிறப்புக்குரியவர்கள் இருக்கிறார்கள். தென் மாவட்டங்கள் என்றாலே அருவா கலாச்சாரம், நெல்லை என்றாலே அருவா கலாச்சாரம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிற போக்கு தொடர்ந்து இருக்கிறதே என்ற கவலை எனக்கு உண்டு. இந்த படத்தை வைத்து நான் பேசுவதாக கருத வேண்டாம், பொதுவாக பேசுகிறேன். அதை நாம் நியாயப்படுத்துகிறோம், காதலும் வீரமும் தமிழர் பண்பாடு என்று. வீரம் என்பது வேறு, வன்முறை என்பது வேறு. நான் மதுரையிலே 90களின் தொடக்கத்தில் இந்த இயக்கப் பணிகளை ஆற்றிய போது தோழர்களுக்கு பேசுகிற போது, வீரம் என்றால் அருவாளை தூக்குவது என்று பொருள் அல்ல. நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம் என்று ஒரு முழக்கமே நான் எழுதினேன். நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம், நெருப்பலைக்குள் வீழ்ந்த போதும் அடிமை நெறி மீறி பாய்தல் தீரம் என்று வீரத்திற்கும் தீரத்திற்கும் நான் ஒரு முழக்கம் எழுதினேன். இது ஒரு கவிதை வரியாக தோழர்கள் எடுத்துக்கொண்டார்கள். வீரம் தீரம் என்பது முரட்டுத்தனமாக செயல்படுவது என்று பொருள் அல்ல, மூர்க்கமாக செயல்படுவது என்று பொருள் அல்ல. அருவாளை தூக்கி நோஞ்சான்களை வெட்டுவதுதான் வீரம் என்று பொருளாகாது. நிராயுத பாணிகளை வெட்டுவது, ஆயுதம் தாங்கிய கும்பல் நிராயுத பாணிகளை வெட்டுவது வீரமாகாது. 10 பேர் சேர்ந்து பேருந்திலே வருகிற நிராயுத பாணிகளை சுற்றி வளைத்து அவர்களை வெட்டி வீழ்த்துவது வீரம் என்ற ஒரு பார்வை இங்கே இருக்கிறது. அப்படி அல்ல. நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கை, நாம் உள்வாங்கி கொண்ட கொள்கை, அந்த கொள்கைக்கு நெருக்கடி வருகிற போது அரசு தரப்பிலிருந்து வந்தாலும் பிற தரப்பிலிருந்து வந்தாலும், காவல்துறை தந்தாலும் அல்லது மற்றவர்கள் தந்தாலும், அந்த கொள்கையிலிருந்து ஒருபோதும் நான் வழுவ மாட்டேன், நழுவ மாட்டேன். சிறையில் அடைத்தாலும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன். துப்பாக்கி சூட்டை நடத்தினாலும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன் என்று எதிர்த்து நிற்பதுதான் உண்மையான வீரம். ஆனால் நாம் இங்கே வன்முறையை வீரமாக சித்தரிக்கிறோம். ரவுடியிசம் என்பது வேறு,
ஹீரோயிசம் என்பது வேறு. ஆனால் இங்கே ரவுடியிசம் தான் ஹீரோயிசமாக மீண்டும் மீண்டும் உயர்த்தி பிடிக்கப்படுகிறது. புரட்சி என்பது வேறு, வன்முறை என்பது வேறு என்று நான் ஒரு பாடல் ஒரு திரைப்படத்திற்காக எழுதி கொடுத்தேன். அந்த பாடலும் திரைப்படத்தில் வந்தது. புரட்சி என்பது கட்டாயம் ரத்தம் சிந்திதான் ஆக வேண்டும் என்று இல்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் செய்தது ஆயுதம் இல்லாத ஒரு புரட்சி. அவர் எந்த இடத்திலும் ஆயுதம் ஏந்துவோம் என்று சொல்லவில்லை. ஆயுதம் ஏந்துவதற்கான எந்த சூழலையும் அவர் உருவாக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு இந்திய அரசியலில் விவாதங்களின் மையப் பொருளாய் இருப்பது அம்பேத்கரின் சிந்தனைகள் தான். அரசமைப்பு சட்டம்தான் இன்றைக்கு இந்திய அரசியலின் மையப் பொருளாக இருக்கிறது. நாம் இங்கே சமூக நீதி என்று பேசுகிறோம், அது அரசியலமைப்பு சட்டத்தின் கோட்பாடு தான். சுதந்திரம் என்று பேசுகிறோம், அது அரசியலமைப்பு சட்டத்தின் கோட்பாடு. சமத்துவம் என்று பேசுகிறோம், அது அரசியலமைப்பு சட்டம் முன்மொழிகிற கோட்பாடு. மதச்சார்பின்மை என்று பேசுகிறோம், அது அரசியலமைப்பு சட்டம் முன்மொழிந்திருக்கிற கோட்பாடு. ஒரு தரப்பு மதம் வேண்டும், அரசுக்கு மதம் வேண்டும் என்று சொல்லுகிற தரப்பு இங்கே உண்டு. அரசுக்கு மதம் வேண்டாம், மக்களுக்கு மதம் வேண்டும். மதம் என்பது அரசுக்கானதல்ல, மக்களுக்கானது. இதுதான் அரசமைப்பு சட்டம் சொல்லுவது. இது எவ்வளவு பெரிய புரட்சி! இன்றைக்கு எளிய மக்கள் கல்வி பெற முடிகிறது, அதிகாரம் பெற முடிகிறது, கருத்து சொல்ல முடிகிறது, ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து போராட முடிகிறது. இவ்வளவு வாய்ப்புகளையும் எது தருகிறது என்றால் அரசமைப்பு சட்டம் தருகிறது. இவ்வளவு பெரிய மாற்றங்கள் இன்றைக்கு நிகழ்கிறது என்றால் அது அரசமைப்பு சட்டத்தால். ஒரு காலத்தில் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, பெண்களுக்கு கல்வியே இல்லை என்கிற நிலை இருந்தது, சொத்துரிமை இல்லை என்கிற நிலை இருந்தது, அவர்கள் விரும்புகிற வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாத நிலை இருந்தது. இன்றைக்கு அதுவெல்லாம் மெல்ல மெல்ல மாறி வருகிறது. 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வருகிற போது மாவட்டத்திலும் சரி மாநிலத்திலும் சரி முதல் மதிப்பெண் எடுக்கிறவர்கள் பெண் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். விளையாட்டு போட்டிகளாக இருந்தாலும் வேறு வகையான போட்டிகளாக இருந்தாலும் அதிலே இன்றைக்கு பெண் பிள்ளைகள் முதலிடத்தில் இருக்கிறார்கள். இந்த சில பத்தாண்டுகளில் இவ்வளவு பெரிய முன்னேற்றம் பெண்களிடையே ஏற்பட்டிருக்கிறது. அவர்களால் நீதிபதிகளாக இருந்து தீர்ப்பு வழங்க முடிகிறது, வழக்கறிஞர்களாக இருந்து வாதாடி வெற்றி பெற முடிகிறது, அரசியல் தலைவர்களாக இருந்து கட்சியை வழிநடத்த முடிகிறது. இதற்கெல்லாம் வழிவகுத்தது எது என்றால் அரசமைப்பு சட்டம்தான். இதுதான் புரட்சி, அமைதி புரட்சி. எனவே வன்முறையை புரட்சி என்று நாம் கருதக்கூடாது. ரவுடிசத்தை ஹீரோயிசம் என்று நாம் சித்தரிக்க கூடாது. சொல்லுவதற்கு, பேசுவதற்கு, விவாதிப்பதற்கு, வெற்றிகரமாக அதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு நிறைய கருப்பொருள்கள் இருக்கின்றன. தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் இன்னொரு கோணத்தில், மாற்று கோணத்தில் சிந்தித்து படைப்புகளை கொண்டு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. எல்லோரையும் போல ஒரு குத்துப்பாட்டு இருக்க வேண்டும், நெருக்கமான காதல் காட்சியில் இருக்க வேண்டும், கவர்ச்சிகரமான காட்சிகள் அமைய வேண்டும், அதுதான் வியாபார உத்தி என்று ஒரு வரையறையை வைத்துக்கொண்டு ஸ்கிரிப்ட் எழுதுகிற நிலை இருக்கிறது. அந்த வரையறைகளை உடைக்க முடியும். கதாநாயகன்களின் மூலம் நம்பிக்கையை மக்களிடத்திலே விதைக்க முடியும். எவ்வளவோ கருப்பொருள்கள் நமக்கு இந்த சமூகத்தில் கிடைக்கின்றன. இந்த திரைப்படம் வன்முறையை அடிப்படையாக கொண்டிருக்கிறதா அல்லது கவர்ச்சிகரமான காட்சிகளை கொண்டிருக்கிறதா என்று நமக்கு தெரியாது.
ஆனால் பொதுவாக இப்படி ஒரு பார்வை இருப்பதை நாம் பார்க்கிறோம். நான் பார்க்குற எல்லா படங்கள்லையும் குறைஞ்சது 3 சண்டை இருக்குது, 4 சண்டை இருக்குது. அதில் கடுமையான இரத்த வெறி கொண்ட வன்முறைகள் இருக்கின்றன. அதை பார்க்க 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 வன்முறை என்பது இயல்பானது என்று ஒரு உளவியல் இங்கே கட்டமைக்கப்படுகிறது. வன்முறையை கண்டு ஐயோ இது பாவம், இது தவறு, இது அநீதி, இப்படி செய்யலாமா என்று பதறுகிற உள்ளம் போய் இதுவெல்லாம் இயல்பானது, இதுவெல்லாம் நடக்கும், இவையெல்லாம் நடக்கத்தான் வேண்டும் என்று ஒரு பொது உளவியலை இத்தகைய காட்சிகள் கட்டமைக்கின்றன. வன்முறையின் மீது ஒரு எதிர்மறை விமர்சனம் இல்லாமல் அதை கடந்து போகிற நிலை உளவியலாக கட்டமைக்கப்படுகிறது. எந்த ஒரு காட்சியை திரும்ப திரும்ப நாம் காட்டுகிறோமோ அந்த காட்சி இயல்பான ஒன்றாக மாறிவிடுகிறது. எவ்வளவு பேரை தீ வைத்து கொளுத்தினாலும் நம்ம கண்டுக்காமல் இருக்கிறோம். ஏன்னா திரைப்படங்களில் பார்த்த காட்சிகள். பெண்களை நிர்வாணப்படுத்தி பெட்ரோல் ஊற்றி கொளுத்தினாலும் நாம் அப்படியே அதை வெறும் காட்சியாக பார்த்து கொண்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம், அரட்டை அடித்து கொண்டிருக்கிறோம். நம் மனம் பதறுவதில்லை. இவையெல்லாம் வாழ்க்கையில் நடக்கிறது. கொடூரமான படுகொலைகள் நடக்கின்றன. மேலவளவிலே 7 பேரை வெட்டி படுகொலை செய்கிறார்கள் பட்டப்பகலில். தமிழ்நாடு அமைதியாக இருந்தது. திண்ணியம் என்கிற இடத்திலே ஒருவன் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டான் என்பதற்காக அவனை கட்டி வைத்து உதைத்து அவன் வாயிலே மலத்தை திணித்தார்கள். நாடு அமைதியாக இருந்தது. 2002ஆம் ஆண்டு நான் வன்னிக்கு போயிருந்த போது அண்ணன் பிரபாகரன் அவர்கள் போனவுடன் என்னிடத்தில் கேட்ட கேள்வி இதுதான். திண்ணியத்தில் ஒருவன் வாயில் மலத்தை திணித்தானே, என்ன கொடுமை! 3 நாள் நான் உறங்கவே இல்லை. இதையெல்லாம் எப்படி உங்கள் மாநிலத்து தலைவர்கள் சகித்து கொண்டு அமைதியாக இருக்கிறார்கள்? வாயிலே மலத்தை திணித்தவன் இன்னும் உயிரோடு இருக்கிறானா என்று கேட்டார். ஒரு அநீதி நடக்கிற போது ஒருவன் உள்ளம் கொதிக்கிறது என்றால் அவன்தான் புரட்சியாளன். எந்த ஊர்ல நடக்குது, எங்க ஊர்ல நடக்குதா அப்படின்னு பார்த்து கொதிப்படைகிறவன் இல்லை. எங்க சாதிக்கு நடக்குதான்னு பார்த்து கொதிப்படைகிறது கொதிப்பல்ல, புரட்சி அல்ல. எங்கோ ஒரு இடத்தில் அநீதி நடக்கிறது என்றால் இந்த அநீதி நடப்பது கொடுமை என்று பதறுகிற அந்த உள்ளம், அதுதான் புரட்சிகர உள்ளம். அப்படி பதற முடியாமல் ஆக்குவது எது என்றால் திரைப்படங்களில் காட்டுகிற இத்தகைய காட்சிகள் தான். தினந்தோறும் பார்க்குறோம். எல்லா படத்திலும் வன்முறைகள். 10 பேர் சேர்ந்து ஒருவனை கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யக்கூடிய காட்சிகள், ரத்தம் தெறிக்கிற காட்சிகள், இதுவெல்லாம் நம்ம ஒரு படமாக தான் காட்சியாக தான் நடத்துகிறோம். ஆனால் அதை பார்க்குற மக்கள் மத்தியில் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அது ஒரு பொது உளவியலை கட்டமைக்கிறது. இப்படி தான் நடக்கும். அங்கே 2 பேரை வெட்டிட்டாங்களா, 10 பேரை வெட்டிட்டாங்களா, அதை பற்றி நமக்கு பிரச்சனையே இருக்காது, கவலையே இருக்காது, பதற்றமே இருக்காது, படபடப்பு இருக்காது, பதைப்பு இருக்காது. அப்புறம் அநீதி நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும். வீட்டுக்குள்ளே புகுந்து ஒருத்தர் துப்பாக்கியால் சொல்கிறான் கர்நாடகாவில். ஏண்டான்னா அவன் இடதுசாரி சிந்தனையாளர். நாடு அமைதியாக இருக்கிறது, பதறவே இல்லை. அந்த கவலையிலிருந்து நான் இதை சுட்டி காட்டுகிறேன். இந்த திரைப்படத்தை முழுமையாக பார்க்க ஆசை. ஏனென்றால் அதிலே தம்பி அறிவழகன் கதாநாயகனாக நடித்திருக்கிறான் என்பதும் ஒரு காரணம். நெல்லை பாய்ஸ் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், நம்முடைய கமல்ஜி அதை எப்படி இயக்கியிருக்கிறார், நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் இருக்கிற தம்பி ராஜா அவர்கள் எப்படி இதிலே கவனம் செலுத்தியிருக்கிறார், அவருக்கு எதிர்காலம் இருக்கிறது என்று அண்ணன் ராஜன் அவர்களும் பேசினார், அண்ணன் தானு அவர்களும் பேசினார். ஒரு படத்தை தயாரிப்பது எவ்வளவு பெரிய போராட்டம் என்பது நமக்கு தெரியும். சிறு முதலீடு என்றால் அதற்கு சிறு படம் என்று நாம் சொல்லுகிறோம். எந்த படமும் சிறிய படம் பெரிய படம் என்றில்லை. முதலீடு தான் சிறிய முதலீடு, பெரிய முதலீடு. சிறு முதலீட்டு படங்கள் என்று வேண்டுமானால் நாம் சொல்லலாம், சிறு படங்கள் என்று சொல்லக்கூடாது. தயாரிப்பாளர்களுக்கு இருக்கிற நெருக்கடிகள், அந்த படத்தை தயாரித்து அதை திரைக்கு கொண்டு வருவது என்பது எவ்வளவு பெரிய போராட்டம் என்பது நமக்கு தெரியும். வந்ததும் அண்ணன் சொன்னார்,
200 படம் வருதுன்னா 190 படங்கள் படுத்துக்குது, 10 படங்கள் தான் ஓடுது. ஆனாலும் இன்னும் 100 பேர் திரும்ப அந்த களத்துக்குள்ள வராங்க. இந்த தகவலை சொன்னார். தயாரிப்பாளர்கள் நலிவடைந்து விடக்கூடாது, நட்டமடையக்கூடாது. அவர்களும் இங்கே பாதுகாப்பாக தொடர்ந்து இயங்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த சங்கங்கள் எல்லாம், தயாரிப்பாளர்கள் சங்கம், இயக்குனர்கள் சங்கம் என்று ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் தனித்தனியே சங்கங்கள். தயாரிப்பாளரும் இயக்குனரும் ஒருமித்த கருத்தோடு இணைந்து இயங்கினால்தான் ஒரு படம் முழுமை பெறும். அந்த படத்தை திரைக்கும் கொண்டு வர முடியும். அதற்கு இந்த சூழல் ஏதுவாகவும் அமைய வேண்டும். இவற்றையெல்லாம் கடந்து இயக்குனர், தயாரிப்பாளர் போன்றவர்கள் ஒரு படத்திலே எந்த காட்சிகளை அமைக்க வேண்டும் என்பதிலும் ஒரு முற்போக்கான பார்வை கொண்டிருக்க வேண்டும். சாதி அமைப்பை நியாயப்படுத்துவது, சாதி பெருமையை உயர்த்தி பிடிப்பது, மதவாத அரசியலை நியாயப்படுத்துவது, இவையெல்லாம் சமூகத்தின் நலன்களுக்கு உகந்தவையா என்கிற சிந்தனை தேவை. பெரியார் அதற்காக தம் வாழ்க்கையை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டார். 65 வயதிலேயே தன் வாழ்வை முடித்துக் கொண்டார் புரட்சியாளர் அம்பேத்கர். அல்லும் பகலும் படித்து படித்து எழுதி எழுதி உறக்கமில்லாமல் அந்த வாழ்வை முடித்துக் கொண்டார். அவர்களெல்லாம் இந்த சமூகத்தில் எத்தகைய மாற்றத்தை உருவாக்க விரும்பினார்களோ அந்த மாற்றத்தை உருவாக்குவதற்கு நாம் பெரிதாக திரைப்படத்திலே பிரச்சாரம் செய்ய முடியாது. ஆனால் அதற்கு எதிரான காட்சிகளை அமைத்து ஒரு எதிரான போக்கை சமூகத்திலே வளர்த்து விடாமல் இருந்தாலே போதும். இது என்னுடைய பணிவான வேண்டுகோள். இளம் இயக்குனர், இளம் தயாரிப்பாளர், இவர்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது. ஆகவே இவர்கள் ஒரு முற்போக்கான பார்வை கொண்டவர்களாக பரிணமித்து வளர வேண்டும், வெல்ல வேண்டும் என்று நெஞ்சார வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கே இருக்க எல்லாருக்குமே இனிய மாலை வணக்கம். எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால நான் என்னோட உரையை ரொம்ப சுருக்கமாக முடிச்சிடுறேன். இங்கே மேடையில் இருக்கிற லோக்சபா எம்பி புரட்சி தமிழர் நம்மளோட தொல் திருமாவளவன் சார் அவர்கள், நான் ரொம்ப பார்த்து வியந்திருக்கேன் அவங்களோட பேச்செல்லாம். நான் நியூஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது இவங்களை பற்றி நிறைய நியூஸ் படிச்சிருக்கேன். ஸோ அப்போலேருந்து எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் பார்க்கும்பொழுது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அட்மயர் ஒரு திங் வரும்ல, அவங்கள நேரில் பார்க்கும்போது எனக்கு அப்படி இருந்துச்சு. இந்த ஒரு நம்ம நெல்லை பாய்ஸோட இசை வெளியீட்டு விழாக்கு, ட்ரெய்லர் வெளியீட்டு விழாக்கு அவங்களோட அவ்வளோ வேலைகளையும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அவங்களோட ப்ரெஷியஸ் டைமை நமக்காக கொடுத்ததில் ரொம்ப நன்றி. அண்ட் இங்கே வந்திருந்த லைக்கா ப்ரொடக்ஷனோட ஹெட் மிஸ்டர் GKM தமிழ்குமரன் சாருக்கும், தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசரோட பிரசிடெண்ட் மிஸ்டர் முரளி சார் அவங்களுக்கும், நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு மறக்க முடியாத ப்ரொடியூசர்ஸ் கே ராஜன் சார் அண்ட் கலைப்புலி எஸ் தானு சார், அவங்க எல்லாருமே இங்கே வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமை. நெல்லை பாஸ் படத்துக்கு ரொம்ப பெருமை. அவங்கள தவிர இன்னும் நிறைய நல்லுள்ளம் கொண்ட மக்கள் ஸ்டேஜில் இருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைய காலகட்டத்தில் ஒரு சினிமாவை எடுக்கணுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க். அதை விட அதை வெளியில் வரணும், ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய டாஸ்க்கு. எல்லாரும் சொன்ன மாதிரி தான் இந்த நெல்லை பாய்ஸ் பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இன்றைய காலகட்டத்தில் என்னென்னலாம் டெக்னாலஜிஸ் இருக்கோ அந்த டெக்னாலஜிஸோட ரிலீஸ் பண்ண இருக்காங்க. உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ஆர்வமாக பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த 2 சாங்ஸ் பார்க்கும்போதே எனக்கு செமையாக இருந்துச்சு. சூப்பராக வந்திருக்கு படம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இவ்வளோ போராட்டத்தை தாண்டி இந்த படத்தை வெற்றிகரமாக வெளியில் கொண்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற எங்களோட ப்ரொடியூசர் ராஜா சாருக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வெளியில் மக்கள் பார்த்தா தான் அந்த ப்ராடக்ட்டுக்கு வேல்யூ அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் எங்களெல்லாம் ரொம்ப அழகாக இயக்குன எங்களோட இயக்குனர், ரொம்ப நன்றி கமல்ஜி. அதுக்கப்புறம் என்னோட ஒர்க் பண்ண கோ ஆர்டிஸ்ட், என்னோட க்ரூ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.
ரொம்ப அழகாக வந்து மியூசிக் போட்டிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் அண்ட் நம்மளோட லிரிசிஸ்ட் அவங்களுக்குமே, மதன்குமார் அவங்களுக்குமே ரொம்ப பெரிய நன்றி. எந்த ஒரு டைரக்டருமே வந்துட்டு ஒரு கதை, ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு போகும்போது அந்த கதையை வந்துட்டு ஒரு காம்ப்ரமைசேஷன் இல்லாமல் அவங்க எடுத்துகிட்டு போன கதையை அப்படியே வெளியில் விடுறாங்க. அப்படிங்கும்போது தான் அந்த டைரக்டருக்கு வெற்றின்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து கமல்ஜி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஸோ கமல் சார், உங்களுக்கு இன்னும் 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 நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய புது முகங்களை வச்சு பண்ணணும். ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, நான் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு நான் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வைக்கிறேன். நான் நிறைய படத்துக்கு ஆடிஷன்ஸ்க்கு போயிருக்கேன். அப்போ என்கிட்ட சொல்கிற விஷயம் என்னென்னா, ராஜா சார் வந்து ஃபஸ்ட்டே சொன்னாங்க, பாண்டியன் ஸ்டோர்ஸில் வந்து நீங்கள் ஹேமாவை பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள்லாம் வந்து ஆடிஷன் போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, சீரியல் ஆர்டிஸ்ட் தானே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரிஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த கேட்டகரிஸ் கீழே இருக்கிற கேரக்டர்ஸ் தான் வந்துட்டு எங்களுக்கு கொடுப்பாங்க. எனக்கு அந்த ஒரு மனத்தோய்வுனால நான் வந்து படமே நடிக்கக்கூடாது இனிமே அப்படின்ற ஒரு தாட்டுக்கு வந்து, சரி சீரியல் எனக்கு போதும், இதுலேயே நான் குயினாக இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டேன்னு தான் சொல்லணும். நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க, சீரியலில் நடிக்கிற ஆர்டிஸ்ட்டுமே நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்ட் படம் ஆர்டிஸ்ட், சீரியல் ஆர்டிஸ்ட்னு கிடையாது, எல்லாமே ஒரே ஆர்டிஸ்ட்னு தான் நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு சீரியலில் நடிக்கிறவங்களையும் படத்துக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த நேரத்தில். அண்ட் இங்கே இருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக இங்கே நான் வரும்போது கொஞ்சம் பயத்தோடு தான் வந்தேன். ஏன்னா இந்த மாதிரி இசை வெளியீட்டு விழாவில் கண்ணப்பின்னான்னு ஏதாவது கொஷின் கேட்டு வச்சிடுறாங்க. உங்களோட உடல் எடை எவ்வளவு, நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி துணிகள் போட்டு வரீங்க, அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பேச சொல்லும்போது, நம்மக்கிட்ட ஏதாவது எக்கு தப்பாக கேட்டு வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. ஏன்னா இந்த ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே, நாங்கள் எல்லாருமே வந்துட்டு நம்ம எல்லாருமே ஒன்னோடு ஒன்று தொடர்பில் இருக்கோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை, நாங்கள் இல்லாமல் நீங்கள் இல்லை, எல்லாருமே டிபெண்டில் தான் இருக்கோம். ஸோ பட சம்மந்தமாக என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, நாங்கள் எல்லாருமே பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நான் ஏதாவது பேசியிருந்தேன்னா ரொம்ப சாரி. ஏன்னா நானும் அந்த ப்ரெஸ் அந்த இடத்துல இருந்து தான் வந்திருக்கேன். நானும் நிறைய P2C எடுத்திருக்கேன், நானும் நிறைய செய்திகள் வாசிச்சிருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த நெல்லை பாய்ஸ் படத்துக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. ஏன்னா ஆட்டோகிராஃப் படத்தோட ரீரிலீஸில் வந்து சேரன் சார் சொல்லியிருந்தாங்க, அவங்களோட படம் வந்து ஃபஸ்ட்டு 3 நாள் வந்து பெருசாக எதுவும் ரீச் ஆகலை, விகடனில் வந்து எழுதினாங்க, அது எழுதினதுக்கப்புறம் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் தான் வந்து எங்களோட பெரிய பலமே. சப்போர்ட் பண்ணுங்கள், நெல்லை பாய்ஸ்க்கு வெற்றி அடைய வைங்க. சார் பேசினதுக்கப்புறம் நாங்களாம் பேசுகிறது அவ்வளோ சிறப்பாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா சாரோட ஸ்பீச் அவ்வளோ வெறித்தனமாக இருந்துச்சு. எனக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். இந்த ஒரே ஸ்டேஜில் வந்து சிறுத்தையும் புலியையும் ஒன்றா உட்கார வச்சுருந்தோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கொஞ்சம் அரசியலுமே வந்துட்டு எனக்கு ஒரு பிடிச்ச களம் தான். ஏன்னா நம்ம நியூஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்ததுனால அரசியல் செய்திகள் நிறைய வாசித்து அந்த அரசியல் களத்தில் சார் பேசும்போது அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன், என்னென்னலாம் இருக்குது, எப்படி அழகாக சம்மந்தப்படுத்தி கோர்வையில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நன்றி சார். அண்ட் இவ்வளோ நேரம் தாமதமாயுமே பேச ஆரம்பித்தோன்னே இவ்வளோ என்னோட பேச்சுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுத்து இவ்வளோ அழகாக பொறுமையாக உட்காந்து கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பளித்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் பேசுனதில் ஏதாவது தவறு இருந்தால் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நன்றி. அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ் இனத்தின் எல்லோருக்குமான தலைவர், அவரை குறிப்பிட்ட இந்த இவங்களுக்கு தான் தலைவர்னு இப்போ சொல்ல முடியாது. தலைவர் என்னுடைய உயிர் தம்பி திருமா. எல்லா தலைவர்களையும் ஒரு வித்தியாசமான தலைவர். யாரை கேளுங்க, எந்த கட்சிக்கார கேளுங்க, திரும்ப ஒரு தனி குணமா, அரசியல் ஒழுக்கம், நேர்மை, பிறரை மதிக்கிற தன்மை, கூட்டமைப்புன்னு வச்சுக்கிட்டா அந்த விதியை மாறாதவர். உரிமையில கேட்பாங்க, ஆனால் ஒத்து போயிடுவார். பேசி சரி பண்ண ஒத்து போயிடுவார். அப்படி ஒரு ஒற்றுமையை, தமிழ ஒற்றுமைக்காக
பாடுபடுகிற ஆளுநர் தலைவர் என் உயிர் தம்பி திருமா அவர்களே, என் அருமை சகோதரர், நாங்கள் கூட பிறக்கல, அவ்வளோதான். தமிழ் சினிமாவில் எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள்லாம் படம் எடுத்தாங்க. 50 படம் 100 படம் எடுத்தவங்கெல்லாம் இருக்காங்க. பட் அவங்கெல்லாம் இப்போ இல்லை. என்னுடைய சகோதரர் தானு, கலைப்புலி தானு, கஷ்டப்பட்ட காலத்திலும் சரி இன்ன வரைக்கும் இன்னைக்கு சினிமா ரொம்ப சிரமத்தில் இருக்கு, ரொம்ப சிக்கல்ல இருக்கு. அந்த காலத்திலே ஒரு அற்புதமான படங்களை திட்டமிடுதல், செயல்படுதல், வெற்றி பெறுதல், அதே கொள்கையாக வச்சிருக்கிற என்னுடைய கலைப்புலி தானு அவர்கள். அதுக்கடுத்து என் தம்பி ராதாகிருஷ்ணன், ப்ரொடியூசர் சங்க செயலாளர், அடுத்த தலைவராக வரப்போறதா சொன்னாங்க. அருமை தம்பி லைக்கா கம்பெனியை பாதுகாத்து கொண்டிருக்கிற தமிழ்மாறன், எல்லோரையும் நான் வருக வருக என வரவேற்று வாழ்த்தி ஒரு 3/4 மணி நேரம் பேசலான்னு பார்க்குறேன். இப்போ 8:15 ஆயிடுச்சு. ஒரு 3/4 மணி நேரம், 1 நிமிஷம் குறைஞ்சா கூட என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா இப்போ 8:15 ஆச்சா. இப்போ பேச ஆரம்பித்தா எல்லாரும் 10:30 மணிக்கு தான் வீட்டுக்கு போவீங்க. இது திருமாவளவன் மேடை. அவர் இருக்கும்போது நம்ம யாரும் அதிகம் பேசக்கூடாது, என்னை தவிர. நெல்லை பாய்ஸ் ட்ரெய்லர் பார்த்தோம், சிறப்பாக இருந்தது. இளைஞர்கள் கூட்டம், டைரக்டர் நல்லா வேலை வாங்கியிருக்கீங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல அந்த சின்ன காட்சிகள் நல்லாவே இருந்தது. நண்பர்கள் காதல், வீரம், ரவுடிசம், கொலை கொள்ளை எல்லாமே நிறைய பண்ணியிருந்தார். டைரக்டர் கமல் சிறப்பாக பண்ணதால தான், டைரக்டரோட ப்ரொடியூசரோட ஒத்துழைத்தால் தான் இன்னைக்கு ப்ரொடியூசர் அவருக்கு வாழ்த்தினார். இந்த படத்தின் தயாரிப்பாளர் தம்பி ராஜா, அற்புதமான பையன். அதாவது நான் பெறாத ஒரு பிள்ளை, அன்பு செலுத்தன. அப்படி தவறுகளை தட்டி கேட்கற தயங்கவே மாட்டான். அதுல ஒரு ஜூனியர் திருமாவளவன், யார் தப்பு செஞ்சாலும் சரி, அது வாட்ஸ்அப்பில் விட்டான்னு வச்சுங்க, திட்டி தீத்துருவான் எல்லாரையும். அவனை கண்டா பயப்படுவாங்க நிறைய பேர். அவன் என்னை பார்த்து பயப்படுவான், ஏன்னா எனக்கு ஜூனியர். இன்னும் நான் ஒரு வேண்டுகோள் வச்சான், எங்கள் கலைப்புலி தானுக்கு சினிமா உலகம் ஒரு பாராட்டு தெரிவிக்கணும்னு. தானு ஏற்றுக்கொள்ளாத ஒன்றே வேண்டுகோளை வச்சுருக்கான். தானே விரும்ப மாட்டார். அவர் யாராவது 2 வார்த்தை புகழ்ந்தாருன்னா முகத்தை இப்படி திருப்பிக்கார், நாம் பேசவே முடியாது. உண்மையாக பாராட்டுவோம். ஏன்னா இந்த சினிமா சிரமத்தில் ஒவ்வொரு படத்தையும் வெற்றி படம் எடுத்துட்டு இருக்க ஒரு அற்புதமான ஒரு தயாரிப்பாளர். அவரை போல சிலரால் தான் இன்னைக்கு சினிமா நிமிர்ந்து நிற்குதுன்னா தான் ஒரு பெரிய காரணம். அடுத்து என்னுடைய மாப்பிள்ளை ஐஸ்வரி கணேஷ், அவன் ஏறக்குறைய ஒரு 10 படம் எடுத்துட்டு இருக்கான். இப்போ ஒரே ஆள் 10 படம், வேல்ஸ் இன்டர்நேஷனல். அப்புறம் நம்ம லைக்கா படம் நல்ல பெரிய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஜிஎஸ், மீதி யாராவது நினச்சி பாருங்க, இன்னும் சிலர் இருக்காங்க. ஆனால் சொல்லுகிற அளவுக்கு யாரும் இல்லை. சினிமாவோட சிரமப்படுது. ஆனால் திட்டமிட்டு செஞ்சால் வெற்றி படம். மக்கள் நல்ல படங்களை பார்க்குறாங்க. சின்ன படம், ஹீரோ பெரிய ஹீரோ சின்ன ஹீரோ பார்க்குறதில்ல. கதை இருக்கா, அதை ஒழுங்காக எடுத்து சமுதாயத்துக்கு சொல்லியிருக்காங்களா, அந்த படத்தை இன்னைக்கு மக்கள் பார்த்துட்ருக்காங்க. கடந்த 1 வருஷத்தில் சின்ன படங்கள் நிறைய வெற்றி பெற்று.
அதனால் இந்த படமும் நெல்லை பாய்ஸ் ஒரு வெற்றி படமாக அமையும். ராஜா இன்னொரு படத்தில் ஹீரோவை நடித்து அவனே டைரக்ட் பண்ணிகிட்ருக்கான். இந்த படம் வெற்றி பெற்று அந்த படம் வெற்றி பெற்று அவன் ஒரு பெரிய ஹீரோவாக வரணும். இந்த டைரக்டரும் பெரிய டைரக்டராக வரணும். இசையமைப்பாளர் 2 பாட்டு கேட்டால் நல்லா இருந்தது. அந்த தம்பிக்கு என்னுடைய வாழ்த்தை சொல்லி எல்லோரும் வாழ்க. நல்ல படங்களை பார்த்து பாராட்டுங்கள். தமிழ் கலாச்சாரம் பண்பாடு காக்கிற படங்களை பாருங்கள். இன்றைக்கி தமிழ் கலாச்சாரத்தை கெடுத்து குட்டிச்சவராக்குகிற படங்கள் ஏராளம். கஞ்சா கடத்தல், கொலை, கொள்ளை. என்ன சார், ஒரு துப்பாக்கியில் 50 பேரை சொல்கிறேன் சார். ஒரு துப்பாக்கி 6 குண்டு இருக்குமா? என்ன 50 பேரா? இப்படி ஒருத்தன் ஆயிடுச்சு, அந்த பக்கம் 6 பேர் விழறான். அதாவது அந்நேச்சுரல். அதெல்லாம் வேணாம். இயற்கையாக படம் எடுத்தால் தமிழ் மக்கள் பார்க்க தயாராக இருக்கிறார்கள் என்பதை சொல்லி இந்த படம் வாழ்க, வெற்றி பெறுக, தயாரிப்பாளரும் வெற்றி பெற்று பணம் சேர்க்க வேண்டும் என சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாசத்துக்குரிய தொல் திருமா அவர்களே, விநியோக சங்க தலைவர் ராஜன் அவர்களே, நாளைய திரையுலகின் தயாரிப்பாளர் நன்னம்பிக்கை தமிழ்குமரன் அவர்களே, சிறுபட தயாரிப்பின் பாதுகாவலன் தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களே, சேலத்தை சார்ந்த சகோதரர் அவர்களே, சாம்ராட் அசோக் அவர்களே, மேடையில் வீட்டுக்குரிய மேன்மையாளர்களே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் அத்துணை நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தம்பி ராஜா செய்து முடிவு என்றால் முடித்துவிட்டு தான் வந்து நிற்பார். அவருடைய சொல்லாடல், செயலாற்றல் அத்தனையும் திரையுலகுக்கு அதிகம் கிட்டியிருக்கிறது, கிட்டப் போகிறது. அவர் எந்த படம் ஆரம்பித்தாலும் அவருக்கு நான் சொல்வது என்னென்னா ஜாக்கிரதை ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதைன்னுவேன். ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது என் மகனத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. காட்சிகள்லாம் விறுவிறுன்னு போகுது, பாடல்கள்லாம் செவி குளிர்ந்தது, சிந்தை மகிழ்ந்தது. மிக சிறப்பாக படத்தை இயக்கியிருக்கிறார் கமல் தம்பி. இன்றைய திரையுலகுக்கு ரொம்ப 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 அவசியம் ஒரு கட்டுப்பாடு. இன்றைக்கு என்னை பற்றி பாராட்டு விழான்னாரு. கரெக்டாக ராஜன் சார் சொல்லிட்டாரு. சூப்பர் ஸ்டார் அவர் 50 வருஷமாக முடிச்சிருக்கிறாரு. அவர் படைத்த சாதனைகள் அளப்பரிது, எண்ணில் அடங்கா, ஏட்டில் அடங்கா, எழுத்தில் அடங்கா. அப்படிப்படிய சாதனை படைத்தவரே எனக்கு ஃபோன் செய்து தயவு செய்து விழா எடுக்கிறதானு எனக்கு பிடிக்காதுன்னாரு. அவர் சொல்லும்போது அதை செயல்கொண்டு செயல்பட எனக்கு மட்டும் விழா தேவையா? ஆகவே சிலரது விழாக்கள் பெருங்கணக்காக கேளிக்கையாக, நாம் எடுக்கும் விழாக்கள் இந்த சமுதாயத்தை மீட்டெடுப்பதற்காக, இந்த சமுதாயம் மேன்மையேற வேண்டும். அதற்கு எழுச்சி தமிழர் பக்க பலமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நாம் பெற்றது பெரும்பாக்கியம். அத்துணை சமுதாயத்துக்கும் சமதர்மத்துக்கும் ஒரு அடையாளம்தான் தொல் திருமா அவர்கள். அப்படிப்பட்ட மனிதரோடு நாம் பயணிப்பதே நாம் பெற்ற பாக்கியம் என்று சொல்லி, தம்பி ராஜா மிகப்பெரிய இடத்துக்கு வருவாய், உயரிய நிலை அடைவாய், இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடுவேன். நன்றி, வணக்கம். நெல்லை பாய்ஸ் இசை மற்றும் ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வருகை தந்துள்ள அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமானன் அவர்களே, இந்திய சினிமாவின் என்சைக்ளோபீடியா, நம்ம தான அண்ணனை பற்றி சொல்லணும். அவர் நம்ம ராஜாவை பற்றி சொல்லிகிட்டே இருப்பார். நான் போகிறப்பெல்லாம் சொல்லுவார், நல்ல துடிப்பான இளைஞர் தம்பி அப்படின்னு சொல்லுவார். ராஜாவுக்கு மட்டும் இல்லை, அங்கே சிறுபட தயாரிப்பு அவ்வளோ பேர் அண்ணா ஆஃபீஸில் உட்காந்துருப்பாங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி போனால் கூட்டம் கம்மியாக இருந்தது. அண்ணன்கிட்ட கேட்டேன், என்னண்ணா இப்போ மட்டும் இல்லை தம்பி, இப்போ தான் போனாங்க அப்படின்னாரு. எனக்கே ஒரு 1 மணி நேரம் அட்வைஸ் பண்ணுவார். அது சின்ன தயாரிப்பாளர், பெரிய தயாரிப்பாளர் எல்லாருமே சினிமா நல்லா இருக்குன்னு சொல்லி அப்படி ஒரு மாமனிதரை நீங்கள் பார்க்கவே முடியாது. தானன் மாதிரி ஒரு 2 பேர் இருந்தால் தமிழ் சினிமா எங்கேயோ போயிடும். அப்படி தானன் அவர்களே மற்றும் ராஜன் அவர்களே, ராதாகிருஷ்ணன் அவர்களே மற்றும்
அசோக் சாம்ராட் அவர்களே, இந்த இசை நிகழ்ச்சிக்கு வருகின்றுள்ள பத்திரிகை ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். ராஜா வந்து நம்ம கடந்த முறை தேர்தலில் தான் தெரியும், ரொம்ப துடிப்பான இளைஞர். அவர் வந்து ஒரு இடத்துல இருக்க மாட்டார், அவ்வளோ இதாக இருப்பார், ரொம்ப விசுவாசமாக இருப்பார் எல்லாத்துக்கும். ஆனால் அவருக்காகவே வந்து அன்பு தம்பி இந்த படத்தில் மிகப்பெரிய லெவலில் வரணும், படம் ஒரு வெற்றி படமாக அமையணும். அதே மாதிரி என்டையர் டீம், நம்ம டைரக்டர் கமல்ஜி, இசையமைப்பாளர், ஒளிப்பதிவாளர் எல்லாருக்கும் மிகப்பெரிய வெற்றி அடைன்னு சொல்லி வாழ்த்தி இந்த வாய்ப்பு நன்றி விடைபெறுகிறேன்.